அல்லாஹ், நீயும் அல்லாவும் போங்க, அல்லாஹ் உன்னை விட்டா உடைச்சிட்டு வா, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒட்டகத்தாகண்டாரு, ஒட்டகத்தை வாங்கினாரு, அவர் போயிட்டார். இதை எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, அல்லாஹ்வுல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் முஷ்ரிக் என்று சொன்னவர்கள் எப்படி நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, கஅபத்துல்லாவை நீங்க உடைக்க முடியுமா, நெருங்க முடியுமா? அது அல்லாவோட யுத்தம் செய்யலாமா, நீங்க 7 மணி நேரம் உடைங்க பார்ப்போம் அப்படி என்று அல்லாஹ்வுல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க முஷ்ரிக், சிலையை வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தான் முஷ்ரிக்குகள். அப்ப இவன் படையெடுத்துட்டு போறான். போகும்போது அது பெரிய வரலாறு. கஅபத்துல்லாவினுடைய எல்லைக்கு போகும்போது யானை மாட்டேன்னுட்டு படுத்துட்டு, அதை எழுப்புறதுக்கு வாழை முறிக்கிறாங்க, வீட்டியால குத்துறாங்க, அசைய மாட்டேன். திருப்பி இந்த பக்கம் சொன்னா ஒசாரா வந்துச்சு, மறுவாடி பாட்டி மொத்த கஅபத்துல்லா பக்கம் வேணா அப்படியே படுத்துட்டு, அப்படி அவங்க கஅபத்துல்லாவை இடிக்கிறதுக்கு அந்த ஆணையை தண்டிச்சு முடிவெடுக்க முடியாம தவிக்கும் போது அபாபில் பறவை வருது. அந்த மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆனைப்படையோட கௌபாவை உடைக்க வாரான்னு அவங்களோட ஈமான் எப்படி பவரா இருந்துச்சு தெரியுமா? தேன் கூட்டில் கல்லறிகிறாங்க. நான் சொல்றேன், தேன் கூட்டில் கல்லறிகிறாங்க, இவங்களை விரட்ட போகுது என்று நாம நினைக்கிற மாதிரி கௌபாவை உடைக்க வந்திருக்கிறாங்க, அழிய போறாங்க. தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம், தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம் என்று கஅபாவினுடைய பலைச்சு சுத்தி இருக்கக்கூடிய மலைகள் மீது ஏறி நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி நடக்குது. அபாபில்ங்கிற பறவை, ஒவ்வொரு பறவைகளும் 3 கற்களை கொண்டு வந்தது, 2 கால 2 சொண்டுல உண்டு 3. ஒவ்வொரு பறவைகளும் அந்த 3 கற்களை கொண்டாந்து விரட்டி விரட்டி அவங்க மேல போட்டுச்சு. கல்லு சின்ன கல் தான், விழுந்தோடனே சப்பி துப்பப்பட்ட வைக்கல போல ஆனாங்க. அப்படின்னு சொல்லி அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல்ங்கிற அந்த அத்தியாயத்துல நம்ம பார்க்கிறோம். இதை எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வையே நிராகரிச்சுட்டு போறதில்லை, அது குஃப்ரு. அல்லாஹ்வையும் நம்பிட்டு அல்லாஹ் மாதிரி இவர் பார்ப்பார், இவர்கிட்ட நோய் நிவாரணம் தேடலாம், அவர்கிட்ட நம்ம உணவு தேடலாம், இவர் நோயை உயிரை காப்பாற்றுவார் என்று நாம நினைச்சிட்டோம்னு சொன்னா அவன் தான் முஷ்ரிக். அல்லாஹ் பார்ப்பவன் நம்ம பார்க்குற மாதிரியா? அல்லாஹ் கேட்பவன் நாம கேட்குற மாதிரியா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று ஒன்றும் கிடையாது. இன்னஹு ஸமீஉன் பஸீர், அவன் பார்ப்பவன், அவன் கேட்பவன், அவன் பார்ப்பவன்ங்கிற அல்லாஹ். அப்போ கேட்பவன் அவனும் கேட்பான் தானே, நம்மள மாதிரி அல்லாஹ் கேட்பானா? நான் முழிச்சுக்கிட்டு இருந்தால் தான் கேட்க முடியும், எனக்கு தெரிஞ்ச பாஷையை தான் என்னால் கேட்க முடியும், நான் தள்ளி நின்றா கேட்க முடியாது. ஆனால் அல்லாஹ் நீங்க எப்படி கேட்டாலும் அல்லாஹ் கேட்பான், நீங்க மனசுக்குள்ளால துவா கேட்டாலும் அல்லாஹ் கேட்பான். இப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்றால் என்ன? இங்க ஒருத்தன் கீழே விழ போறான், யா முஹிதீன் அப்படிங்கிறான். பக்தாதுல